கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதில் அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு இஸ்ரேலின் முக்கிய நிலைகளை குறிவைத்தும் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தத்தில் 2 வாரம் போர் நிறுத்தி வைக்கப்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 21 மணி நேரம் நடந்த இப்பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து மீண்டும் இரு நாட்டுக்கும் இடையேயான பதற்றம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக ஆர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஈரானுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. அந்த நீரிணை வழியாக வரும் சில நாட்டு கப்பல்களை ஈரான் தாக்கி அழித்து வருகிறது. அதனால் இந்திய கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அஞ்சப்பட்டது. இப்படியான சூழலில்தான் ஆர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிப்பதை உறுதி செய்ய இந்திய அரசுடன் ஈரான் நல்ல தொடர்பில் இருப்பதாக இந்தியாவிற்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி தெரிவித்துள்ளார். ஆர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் செல்வதில் நிலவும் சிக்கல்களை தீர்க்கவும் புதுதில்லிக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போக்குவரத்து விவகாரம் தொடர்பாக இந்திய அரசாங்கத்துடன் ஈரான் அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே உள்ள இந்த நீர்வழி பாதை இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கும் வர்த்தகத்திற்கும் மிக முக்கியமானது. தற்போதைய பதற்றமான சூழலில் ஈரானின் அந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆர்முஸ் நீரிணையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் மற்ற நாடுகளின் கப்பல்கள் அங்கு கடும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவாக ஈரான் தூதர் அளித்துள்ள இந்த உறுதிமொழி இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வலுவான உறவை வெளிப்படுத்துகிறது.